வணக்கம். நான் உங்கள் பொறியாளர் குமரேசன். இன்றைக்கி இந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னா, சைடு வாலில் கிராக் ஃபார்ம் ஆகி, அந்த கிராக் மூலிமா மழை பெய்யும் போது தண்ணி செவுத்துக்குள்ளே பெர்குலேட் ஆகுது. இதுக்கு இப்போ நார்மலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கிற இடத்த கிராக்கை கீறி விட்டு, அந்த இடத்த கலவை வச்சு பூசுறது, இல்லை பட்டி பவுடர் வச்சு அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையை தான் நம்ம செய்கிறோம். பட் இப்போ நம்ம ஒரு மெத்தடில் பார்த்திங்கன்னா, எஃப்ஆர்பி மெட்டீரியலை வச்சு எங்கே கிராக் இருக்கோ அந்த கிராக்குக்கு மேலே எஃப்ஆர்பி ஃபைபர் மெஸ்ஸை வச்சு நம்ம பேக் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிராக் ஃபில்லப் ஆகிடுது. இது வெரி தின் லேயர் நம்ம மேலே ஒட்டுறோம். ஸோ அப்படி ஒட்டும் பொழுது அண்டுலேஷன்ஸ் பெருசாக வராது. இப்போ பேட்ச் ஒர்க்கு பார்த்திங்கன்னா, கலவை வச்சு பேக் பண்ணி திருப்பி பெயிண்ட் அடித்தாலும் அந்த இடம் பேட்ச் மாதிரி தெரியும், அன்ஈவன் சர்ஃபேஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எஃப்ஆர்பியில் நம்ம அந்த கிராக் ஃபில்லிங் பண்ணும் பொழுது நம்மளுக்கு அவாய்ட் பண்ண முடியும். அந்த அப்பீரன்ஸும் நல்லாயிருக்கும். அதே போல் இந்த சன்சைடு மற்ற இந்த தண்ணியெல்லாம் தேங்கி நின்று போகக்கூடிய இடங்களில் பார்த்திங்கன்னா, தண்ணி சைடில் அந்த ஹான்ச்சிங் இல்லாத இடங்களில் இந்த மாதிரி சைடு வாலில் எப்பாக்சி க்ரௌட்டிங் பண்ணுறோம். இப்போ இந்த எஃப்ஆர்பி மெட்டீரியலை வச்சு க்ரௌட்டிங் பண்ணும் பொழுது அந்த இடத்துல தண்ணி லீக்கேஜை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இது பல இடங்களில் இந்த மெத்தடு நம்மளுக்கு யூஸாக இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க நம்ம இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி வாலில் அங்கங்கே ஸ்ரிங்கேஜ் கிராக் இருக்கிற இடங்களுக்கும் இந்த எஃப்ஆர்பி மெட்டீரியலை வச்சு நம்ம பண்ணிடலாம். இது பண்ணும் பொழுது திக்னஸ் அதிகமாகாது. திருப்பி இதுக்கு மேலே நம்ம பெயிண்டிங் பண்ணிடலாம். பெயிண்டிங் பண்ணும்போது அந்த இடமெல்லாம் மறைஞ்சிடும், ஹைட் ஆகிரும். ஸோ இது ஒரு நல்ல மெத்தடு. இது தேவைப்படுறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.